இப்படி இருந்த நான் எப்படி ஒரு 3 ஸ்டெப்பில் ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் மேக்கப்பை இப்படி பண்ணுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஒரு 3 ஸ்டெப்பில் ஒரு 3 ப்ராடக்ட் இருந்தாலே போதும், நீங்கள் இந்த மேக்கப்பை சூப்பராக பண்ணிடலாம். ஸோ இதான் என்னோடய ஸ்கின் வித்தவுட் மேக்கப்பில். ஸோ ஹேர் ஸ்டைலாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நானே என்னை இப்படி பார்க்குறேன். அண்ட் இந்த சாரீலாம் கட்டிட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் மாய்ஸ்சரைசருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து லோட்டஸ் ஆர்கானிக்கோட டிவைன் க்ரீம் போடுறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை நல்லாவே ஹைட்ரேட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின் இருக்குது, இல்லை நார்மல் ஸ்கின் தான் பட் ட்ரையாகவே ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நான் என்னோடய பிரைட்ஸ்க்கெலாம் வந்து இது தான் ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் இது தான் நான் போடுவேன் என்னோடய ப்ரைடல் டைமில். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும். ஸோ ஹைட்ரேட் பண்ணுறதுக்காகவே அது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபேஸ் கொஞ்சம் க்ளோவாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக சுகரோட டியூவி செட்டிங் மிஸ்ட்டையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணா பண்ணுங்கள் இல்லைனா விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் போட்ட மாய்ஸ்சரைசரோட இந்த ஃபவுண்டேஷனை மிக்ஸ் பண்ண போகிறேன். லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன் நியூட்ரல் ஆல்மண்ட் 340 ஷேட்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன், செக் பண்ணிக்கோங்க லிங்க்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் மாய்ஸ்சரைசரையும் இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி அது லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் தான், நீங்கள் அப்படி போட்டாலுமே இதுவாகும். பட் கொஞ்சம் கவரேஜ் இருக்க மாதிரி தெரியும். பட் வந்து நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி போடும்போது க்ளோவிங்காகவும் இருக்கும். அட் தி சேம் டைம் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிபி க்ரீம் சிசி க்ரீம் போட்டால் ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். நல்லா ஆனால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பிபி க்ரீம் கொஞ்சம் நேரத்தில் போன மாதிரி இருக்கும், இது ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி பிம்பிள் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறைச்சிட்டு இது போடலாம். இல்லை என்ன மாதிரி நீங்கள் பிம்பிள் இருக்கிறதுலாம் ஐ டோன்ட் கேர், எனக்கு அது தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மாதிரி டைரெக்டாக போகலாம். கிளியர் ஸ்கின் இருக்கவங்களுக்குமே இதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிளியர் ஸ்கின் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக செட் ஆகிடும் இது. ஸோ எனக்கே பார்த்திங்கனாலுமே நல்லாயிருக்கு. பிம்பிள் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது, பட் இருந்தாலும் அது அவ்வளோ வெளியில் தெரியாமல் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இது உங்களோட கலருக்கு உள்ள ஃபவுண்டேஷனோ இல்லை கலர் பிரைட்டாக இருக்க ஃபவுண்டேஷன் கூட நீங்கள் இந்த மாதிரி மாய்ஸ்சரைசரோடு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் போல் அதுக்குன்னு ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி போகாதீங்க, ஓரளவுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகுற மாதிரி போடுங்க. அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஷ் போடுறதுலாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா போடலாம். பட் நான் எந்த ப்ராடக்ட்டும் காட்டல, அதனால லிப்ஸ்டிக்கே வந்து நான் ப்ளஷ்ஷாக வந்து யூஸ் பண்ணிடுறேன். ஸோ அது லைட் கலராக இருக்கலாம், டார்க் கலராக இருக்கலாம், ப்ளஷ் போடுறது அது உங்கள் சாய்ஸ் தான். ஸோ இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். பட் இது வந்து நல்ல ஒரு பிங்கிஷ் நேச்சுரல் ஒரு பிங்க் லுக் கொடுக்குமே அப்படின்றதுனால நான் போட்டேன். அதுக்கப்புறமா பவுடர் வச்சு செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் அது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்து டக்குன்னு இதுவாகிடும். அண்ட் நான் காட்ட போகிற காம்பேக்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்பேக்ட் பவுடர் எவ்வளோ ரேட் அதிகமாக கொடுத்து வாங்கினாலுமே சில பவுடர் வந்து நமக்கு செட்டே ஆகாது. கொஞ்சம் நேரத்தில் திருப்பி அந்த ஆயிலி ஃபீல் வந்துடும். பட் இது வந்து நம்மளை ஒரு ஃபுல் டே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிது, நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா. ஸோ எனக்கு இந்த பவுடர் அடிக்கும்போது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது என்னோடய எக்ஸாக்ட் மேட்ச்சு. இதோட ஷேடு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்கள் என்னோட கலர் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த காம்பேக்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. நிறைய வெரைட்டிஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்து கூட வாங்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிடுது. உங்களுக்கு நான் போட்டோன்னே தெரியும் பாருங்கள். நான் யூஸ்வலி லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணுற ஆள், நானே என்னோடய ஃபுல் ஃபேஸை காம்பேக்ட் பவுடர் வச்சு செட் பண்ணுறேன்னா அந்த அளவுக்கு எனக்கு லூஸ் பவுடர் கொடுக்குற ஃபினிஷ் வந்து இது கொடுக்குதுன்றது தான் அர்த்தம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு க்ளோவிங்காக வேணால் எங்கே உங்களுக்கு ஆயில் ஆகுமோ அங்கே மட்டும் வச்சுட்டு மீதி இடம் ஃபுல்லாகவே லூஸ் நீங்கள் வந்து காம்பேக்ட் போட்டிருக்கலாம், இல்லை போடாமல் கூட விட்டுடலாம். ரொம்ப மைல்டாக போடலான்னு சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் காட்டினதுல ஒரு பிங்க் ஷேட் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரான்சிஷனாக போட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து 2 ஷிம்மர் ஷேடு, ஒரு லைட் பிங்க் அண்ட் ஒரு அளவுக்கு டார்க் இருக்க பிங்க் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அது ரெண்டுத்தையும் போடும்போது லைட்டாக பார்த்திங்கனாலே மல்டி கலர் மாதிரி தான் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் போட்டேன் ரொம்ப தெரியல, அதுக்கப்புறமா திருப்பி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் நிறையவே போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ப்ளூ ஷிம்மர் எடுத்து நான் என்னோடய லிட்லேருந்து மிடில் லிட் வரைக்கும் நான் வந்து அதை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ அது மாதிரி தான் போடணும். நீங்கள் ஃபுல்லாக ப்ளூ எடுத்து போட்டிங்க அப்படின்னா சத்தியமாக என்ன சொல்கிறது, பேய் மாதிரி தான் நம்ம தெரியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்து சும்மா அந்த கலர்ஸ் எல்லாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஷிம்மரை. அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட் போட்ட பிங்க் ஷேடியே ட்ரான்சிஷன் ஷேடியே ஃபுல்லாக திருப்பி ஒரு வாட்டி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐலைனருக்கு மெபிலின் கொலாசில் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் யூஸ்
பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இது எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்றது. அண்ட் ஈஸி டு யூஸ், ஈஸியாக உங்களால் போட்டுற முடியும். ஸோ இதான் நான் போகிறேன். நான் ஒரு விங் லைனர் பைத்தியம். இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக்குன்னு வந்துட்டாலே விங் லைனர் தான். மோஸ்ட் ஆஃப் தி டைம் நான் என்னோடய மாடர்ன் ட்ரெஸ்லேயுமே விங் லைனரில் தான் கிடப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது விங் லைனர் தான். அண்ட் நான் பண்ணியிருக்க ஹேர் ஸ்டைலை ஃபைனலாக நான் மாற்றிருப்பேன். அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் ஒரு காலத்தில் இந்த ஹேர் ஸ்டைலில் தான் என்னமோ ரொம்ப பண்ணுவேன். ஏன்னா அப்போ எனக்கு கொஞ்சம் முடி நல்லா இருக்கும். அந்த மாதிரி எனக்கு அப்போ சுருட்ட முடி மாதிரியே இருக்காது. பட் இப்போ என்னோடய ஹேர் நல்லா கேர்லியாக ஆகிட்டு இருக்குது. திடீர்னு ஆகுது. அது ஏன்னு தெரியல. ஸோ அதனால் இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது எனக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால நான் லாஸ்ட்டாக மாற்றிட்டேன். உங்களுக்கு அதை பற்றியும் நான் ஒரு வீடியோ தனியாக போடுறேன். அண்ட் லிப்ஸ்டிக்கு நான் எந்த லிப்ஸ்டிக்கும் போடாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனரையே லிப் லைன் நல்லா டார்க்காக பண்ணிவிட்டு அதே லிப்ஸ்டிக்கை மைல்டாக நான் லிப்ஸில் போட்டேன். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டுச்சு. இதே என்னோடய ஃபைனல் லுக். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதுக்கு ஒரு நேரத்தில் நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பாய்.